இதில ஆக்சுவலா ப்ளீடிங் மட்டியா இருக்கு, எக்ஸஸா இருக்குன்னா, எந்த ஏஜ்ல இந்த மாரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ப கேட்டகரைஸ் பண்ணணும். இந்த 20 இயர்ஸ்ல உள்ள கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இதே 20 டூ 40 இயர்ஸ்ல இந்த மாரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா, மோஸ்ட்லி அது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சி ரிலேட்டட் ப்ராப்ளம். பிரெக்னன்சி ரிலேட்டட் அவங்களுக்கே தெரியாம பிரெக்னன்ட் ஆகி ஸ்டார்ட்டட் ப்ளீடிங்கா இருக்கலாம். அப்ப ஹெவியா கிளாட்ஸோட இருக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து growth இன் த யூட்ரஸ் பாலிப்னு சொல்லுவோம். அதனால ப்ளீடிங் வரலாம். இல்லாட்டி ஃபைப்ராய்டுன்னு ஒரு கட்டி, ஒரு கொழுப்பு கட்டி, அது யூட்ரஸோட உட்பகுதியை நோக்கி வளர்ந்துருந்ததுன்னா, திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸில் ப்ளீடிங் ஹெவியா மட்டியா அதிகமாக படலாம். இந்த மட்டியா ஹெவியா வர்றது எதனாலனா, அதிகமாக ப்ளீட் ஆகையில் யூட்ரஸ் டிஸ்டன்ட் ஆகி கொஞ்ச நேரம் அந்த ப்ளீடிங்கை உள்ளே வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் இட் வில் புஷ் அவுட். அதனால தான் உங்களுக்கு அந்த கிளாட் தேங்கி தேங்கி வர்றதுனால. இதே வந்து 40+ இயர்ஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா, 40+ இயர்ஸில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் பெரிமெனோபாசல் சேஞ்சஸாக ஒன்று இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு யூட்ரஸில் சர்விக்ஸில் ஏதாவது growth இருக்கலாம். இல்லை இந்த பாலிப்ங்கிற கண்டிஷனும் வரலாம், ஃபைப்ராய்டும் வரலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஏஜ் நம்ம டிசைட் பண்ணணும். டெஃபினட்டாக இந்த மாதிரி வந்ததுன்னா, நீங்கள் டாக்டரை பார்த்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணி கன்க்ளூட் பண்ணணும்.